ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸும் ஒரு இயற்கையான முறையில் வீட்லேயே நம்ம எப்படி ஹோம் ஹேர் டை நம்ம ரெடி பண்ணுறது, ஒரு ஹெர்பல் ஹேர் டை அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் 15 வயசுலேருந்தே பசங்களுக்காகட்டும் பிள்ளைங்களுக்காகட்டும் இளநரை வந்துடுது. அந்த மாதிரி இளநரை வராமல் இருக்கிறதுக்கு நம்மளோட முடி எப்போதுமே நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கும் நான் ஒரு ஹேர் டை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போது கெமிக்கல் ஹேர் டை நம்ம பயன்படுத்துறதுனால தலையில் கொப்பளம், அலர்ஜி, தோல் அரிப்பு அந்த மாதிரிலாம் வரும். அது இல்லாமல் ஆண்கள் வந்து தாடி மீசைக்கெல்லாம் கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்துறதுனால வீசிங் வரும், சுவாச பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஹேர் டை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும். மாத கணக்கில் உங்களோட முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும். இது ஒரு சித்த மருத்துவத்தில் கூட சொல்லியிருக்காங்க. அந்த பொருளை பயன்படுத்தி தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் தான் வைக்கணும். எப்போதுமே நீங்கள் டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இரும்பு கடாய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அலுமினிய கடாய், சில்வர் கடாயெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அது பெனிஃபிட்டாக இருக்காது. இரும்பு பாத்திரம் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து இந்த சின்ன பவுலில் நான் ஒரு 1.25 கப் அளவு நான் கரிஞ்சீரகம் எடுத்துக்கிறேன். நான் வந்து கரிஞ்சீரகம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கரிஞ்சீரகம் நல்ல ஒரு முடி வளர்ச்சியை கொடுக்கும், முடி உதிர்வை நிறுத்தும், முடி நல்லா சைனிங்காக லாங்காக கருகருன்னு வளர வைக்கும். அதனால் இந்த கரிஞ்சீரகம் ஹேருக்கு மட்டும் இல்லை, நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்லாம். இதனோட பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கரிஞ்சீரகம் ஆல்ரெடி கருப்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே நம்ம வந்து இந்த கரிஞ்சீரகத்தை நல்ல கறிக்கொட்டை கலரில் நல்ல கருகருன்னு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கடாயில் ஒட்டி பிடிக்கும். அந்த மாதிரி ஆயில் கண்டென்ட் வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா இது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த கரிஞ்சீரகம் வந்து நல்ல பவுடர் மாதிரி வந்து நம்ம விரலில் இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சிக்கும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உங்கள்கிட்ட நான் நசுக்கி காமிக்கிறேன். கரிஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்ட பின்னாடி இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போது கரிஞ்சீரகம் நல்லா ஆறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த கரிஞ்சீரகத்தை மாற்றி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கருகருன்னு எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா கருமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நான் அரைச்சி எடுத்துட்டேன். எவ்வளோ ஆயில் கண்டென்ட் இதில் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் கையில் தான் தள்ளி விட்டேன். எவ்வளோ சூப்பராக கையிலே ஒட்டி பிடிக்குது. இது ஹேரில் எப்படி அப்ளை ஆகும் நீங்களே ஒட்டிக்கொண்டு நீங்களே பாருங்கள். இதை வந்து ஒரு நம்ம டக்குன்னு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒயிட் ஹேர் மறைக்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் கொஞ்சம், இல்லை தேங்காய் எண்ணெய், பாதாம் ஆயில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து ஹேருக்கு அப்ளை பண்ணி அப்படியே தலைவாரிட்டு கூட நீங்கள் வெளியில் போகலாம். இப்போ வந்து நான் ஓவர் நைட்டு வைக்கிறதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுலேயே வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எதுவுமே போடலை ஃப்ரெண்ட்ஸ். கையில் பாருங்கள் எப்படி தான் பசம் மாதிரி அப்படியே ஒட்டிக்குது பாருங்கள். இப்போது இந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த கரிஞ்சீரகம் அரைச்ச அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து கரைஞ்சி மசிய வரணும். நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேறு 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சித்த வைத்தியத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க கடுக்காய் பொடி. அந்த காலத்துலலாம் இது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு காய். இதனோட பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த கடுக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் கடுக்காய் விதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த கடுக்காய் தோலும் கிடைக்கிது. இது நீலி அவரி பொடி.
இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து கொடுங்க. கடுக்காய் பொடி வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நீல அவுரி பொடியும் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டை நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்ததையும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. கடாயிலே, இரும்பு கடாயிலே ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ண உடனே நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போதே பாருங்கள், நல்ல உடனே நல்லா பிளாக்காகவே இருக்குது. இது ஓவர் நைட் இருந்தால் இன்னும் நல்லா பிளாக்காக இருக்கும். அதனால் நான் ஓவர் நைட்டு விட்டுறேன். ஒரு 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 8 மணி நேரம் கழித்து நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம். இது நைட்டே தான் நான் தயார் பண்ணின உடனே நான் உங்கள்கிட்ட இதை காமிச்சிட்ருக்கேன். நம்ம மார்னிங் எழுந்து பார்க்கலாம். இப்போ மார்னிங் தான் நான் எழுந்து பார்க்குறேன். நல்லா வந்து இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் எழுந்து பார்க்கும்போது கொஞ்சம் அது இருகலாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு டீ தண்ணியோ இல்லை ஒரு லெமன் அரைப்பழம் பிழிஞ்சு நீங்கள் கரெக்டாக நான் லெமன் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு லெமன் ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் கூட அரை லெமன் பிழிஞ்சு விட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி உடனே நம்ம ஹேர் வாஷ் பண்ணலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இது வந்து ஒரு 1லேருந்து 2 ஹவர்ஸ் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி விட்டுறணும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஆயில் பசை எதுவுமே ஹேரில் இருக்கக்கூடாது. ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டு ஒரு கேப் போட்டுக்கோங்க. கேப் போட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இதை எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் செம்பருத்தி பூ, அது இல்லாமல் நம்ம சோப்பு காயின்னு சொல்லுவோம்ல, பூந்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது 2ம் வெந்தயம். இதெல்லாம் வெந்தயம் வந்து நைட்டே ஒரு ஸ்பூன் ஊற வச்சு வச்சுடுங்க. அந்த வெந்தயம் 3யுமே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி வச்சுடுங்க. அதை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும்னா இந்த டை வந்து ரொம்ப நாளைக்கே இருக்கும். இதுக்காக நம்ம ஷாம்புலாம் போடவே கூடாது. இப்போ நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நான் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறது, ஷாம்பும் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரி ஹேர் சீகக்காய் பவுடர் அப்படின்னு விற்கும். நீங்கள் இதை வாங்கி 2 நாள் கழித்து தான் நீங்கள் இந்த டையை அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாஷ் செம்பருத்தி பூ தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணி நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து இந்த மாதிரி சீகக்காய் போட்டு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணினேன். செம்பருத்தி பூ, பூந்தி கொட்டை, வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சு அரைச்ச தண்ணியில் தான் ஹேரை அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 டேஸ் கழித்து நீங்கள் சீகக்காயோ இல்லை நார்மல் ஷாம்போ போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாரம் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் முடி கருமையாகிறத நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இதில் முடிக்கு நல்ல ஒரு வேர்க்கால்கள்லேருந்து ஊட்டம் அளிக்கக்கூடிய நம்ம கருஞ்சீரகத்தையும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கருஞ்சீரகம், கடுக்காய் இதெல்லாம் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீலி அவுரி எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டான பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. நீங்கள் பயப்படாமல் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும், இளநரை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி வரலாம். வாரம் ஒரு முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நீண்ட கருகருன்னு கூந்தலும் கிடைக்கும். முடி உதிர்வதை நிறுத்தும். உங்கள் முடியும் நல்லா பிளாக்காக மாறி வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி, பூரி இதெல்லாம் தேய்க்கும் போது நம்ம அதில் மாவு அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு மீதி இருக்க மாவு வந்து நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அதனால் அது வேறு ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம கைகள்லாம் படும்போது அதில் வண்டு, பூச்சி, புழுலாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா. நம்ம நெய்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் இந்த பாக்ஸோட மூடியில் இந்த மாதிரி கத்தியை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பாக்ஸில் மீதம் இருக்க மாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சப்பாத்தி, பூரி யூஸ் பண்ணும்போது தேய்க்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கையே வைக்காமல் நம்ம ஈஸியாக டஃப் பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போட வேண்டாம். கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அதில் ஒரு இந்த மாதிரி குட்டியான பாக்ஸ் நம்ம கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில்
கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த மூடியில் ஃபோர்க்கை வச்சு அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க. இது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா, நம்மளோட பாத்ரூமில், நம்மளோட பெட்ரூமில், நம்ம ஹாலில், நம்மளோட ட்ரெஸ் கபோர்டில் இங்கெல்லாம் வந்து மழை காலத்தில் ஒரு ஈர சுமல் வரும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கல்லுப்பில் கம்ஃபர்ட் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நான் வந்து இன்றைக்கி தூளுப்பில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் கல்லுப்பு தூளுப்பு எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கல்லுப்பில் வந்து அந்த கிருமி நாசினி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அது வந்து அந்த கெட்ட வாடையெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் நம்ம கல்லுப்பை ஆட் பண்ணுறோம். கம்ஃபர்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். ஃப்ளேவருக்காக தான் நம்ம கம்ஃபர்ட் ஆட் பண்ணுறோம். இந்த கிராம்பும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால நம்ம இந்த கம்ஃபர்ட்டை இந்த உப்பில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து நம்ம கிராம்பு ஒரு 3ஓ 4ஓ இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு நம்ம ஹாலில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் பெட்ரூமில் ஒன்று வச்சுக்கோங்க. ட்ரெஸ்லாம் வைக்கிற கபோர்டில் ரேக் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. நம்மளோட சிங்க்குக்கு அடியில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம பாத்ரூமில் நம்ம சோப்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல கூட ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம வச்சு யூஸ் பண்ணும்போது காசு கொடுத்து கடையில் இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கணுன்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ட்ரெஸ் கபோர்டில், ஹாலில் அந்த மாதிரி பாத்ரூமில் இப்படி தான் நான் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லெமன்லாம் வாங்கிட்டு வருவோம் சமையலுக்கு, சாதம் செய்கிறதுக்காகட்டும், ஜூஸ் போடுறதுக்காகட்டும். நம்ம லெமன் நிறைய வாங்கிட்டு வருவோம். மார்க்கெட் போனாலும் நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த லெமன் வந்து 2 நாளில் அந்த லெமனோட ஸ்கின்லாம் சுருங்கி வாடி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். 1 ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா லெமன்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வாங்கிட்டு வந்தபோது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமனை வந்து நல்லா வாங்கிட்டு வந்ததும் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு சில்வர் பாக்ஸ் மூடி போட்ட பாக்ஸ்லேயோ நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் இந்த லெமனை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் அப்படியே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.